4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு மணத்தக்காளி விதை 2 டேபிள் ஸ்பூனை தண்ணி போட்டு அலசி வடிய விட்டுக்கலாம். என்ன அளவை நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் 4 பேர் சாப்பிட்லாம். சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 பல் பூண்டை 2ஆக வெட்டி போட்டிருக்கேன், 10 சிறு வெங்காயத்தை 2ஆக வெட்டி போட்டிருக்கோம். 60% வதங்கினோன்னே அந்த வடித்து வச்சுருக்க மணத்தக்காளி விதைகளை போட்டு 2 நிமிஷம் சிம்மிலே வதக்கி கொடுக்குறோம். வரன்னு இருக்குது. இப்போ திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம். 4 பேருக்கு இது மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சமாக வரமிளகாய் பொடி, 2 பெரட்டு தான். ஒரு 20 செகண்ட் வதக்கின உடனே பச்சை தண்ணியை விட்டுருங்க. இது நல்ல மேலே கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இப்போ இந்த பொடிகளை சேர்த்தோம். 1 தக்காளி போட்டிருக்கோம். புளியை கரைச்சி விடுறோம். கொஞ்சம் வச்சுக்குங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போடுறோம், மூடி வைக்கிறோம். 3 நிமிஷம் கழித்து 1 துண்டு வெல்லம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, மூடி வைக்கிறோம். 4 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயம், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் தான், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கி இந்த வத்த குழம்புல சேர்த்துட்றோம். மேலே மல்லி இலை தூவி எடுத்து வச்சிட்டோன்னா அட்டகாசமான ஆத்தென்டிக் வத்த குழம்பு இது தான். வேறு நம்ம தேங்காய் அரைச்சி விடுறது, பச்சரிசி மாவு விடுறது அதெல்லாம் கிடையாது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ கூழ் வடகமோ தேவாமிர்தமாக இருக்கும். சுடு சாதத்தில் இந்த வத்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிடும்போது. இப்போ நாம் டிப்ஸுக்கு போகலாம். இந்த வத்த குழம்புக்கு வீட்டில் இருக்க பொருட்களே போதும். முதல்ல 1. 2வது இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் விடணும். 3வது இந்த மணத்தக்காளி விதைகளை இது போல் நம்ம வாரம் ஒரு முறை சேர்த்து வரும்போது வயிற்றில் இருக்க பூச்சிகள் கூட அழியும்னு நம்மளோட இயற்கை மருத்துவம் சொல்லுது. ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதுக்கு கிடையாது. எண்ணெய் மட்டும், நல்லெண்ணெய் மட்டும் தாராளமாக விட்டுக்கணும். டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லும்போது தான் மற்றவங்களுமே தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கும்போது அந்த மணத்தக்காளியில் இருக்க கசப்பும் அந்த புளியினுடைய எரிப்பு 2மே விலகும். அவசர நேரத்துக்கு அருமையாக கை கொடுக்கக்கூடியது இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.